ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்ட்டான ஒரு கிரேவி தாங்க செஞ்சு காட்ட போறேன். இன்னைக்கு நான் கொத்தவரங்காய் வச்சு உங்களுக்கு ஒரு அருமையான கிரேவி செஞ்சு காட்ட போறேன். நம்ம வெஜிடபிளே சில வெஜிடபிள நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அந்த கொத்தவரங்காவும் அதே மாரி தான். நம்ம என்னைக்காவது இது பொரியல், கூட்டு இல்லாட்டி புளிக்குழம்பு செய்வோம். ஆனா இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுற இந்த கொத்தவரங்காய் கிரேவிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இத எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஜேபி சமையல். இப்போ கொத்தவரங்காய் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம தேவையான மசாலா பொருட்களை எடுத்துக்கலாம். முதல்ல வந்து நம்ம நிலக்கடலை வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்குவோம். இது நல்லா வறுத்த நிலக்கடலையாக எடுத்துக்கிறோங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவு தேங்காயும் சேர்த்துக்குவோம். பூண்டு வந்து ஒரு 7 பல்லு சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பூண்டாவே சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஊத்தாம திக்காவே மசாலா மாரி அரைச்சு எடுத்துக்கிட்டேங்க. நீங்க தண்ணி வேணா, கொஞ்சமா வேணா சேர்த்து இத அரைச்சு எடுத்துக்கிறேங்க. இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப இதுக்கு நான் அடுப்புல வந்து குக்கர் எடுத்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்ப நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்ப இது பொரிஞ்ச உடனே நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்த நான் இதோட சேர்த்துறேங்க. அதையும் சேர்த்துட்டு இப்ப நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இதோட ஒரு கொத்து அளவு கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட நீல வாக்கில் கட் பண்ண 3 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் இதை வதக்கி விடுங்க. இப்போ இதோட நீல வாக்குல கட் பண்ண தக்காளியும் நான் 2 சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா மசியிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 இன்ச் அளவு கொத்தவரங்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எடுத்துக்கிற கொத்தவரங்காய் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த கொத்தவரங்காய் அந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி இந்த கொத்தவரங்காவை நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து விசில் போடாமல் சும்மா தாங்க மூடி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொத்தவரங்காய் வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி அந்த மசாலா வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களோட கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறங்க. இப்போ உப்புலாம் போதுமானு செக் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 அல்லது ஒரு 3 விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 விசிலுக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கிரேவி பாருங்க, பார்க்கவே நல்லா தள்ள தள்ளன்னு சூப்பரா வந்திருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம அடுப்புல இத வச்சு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்ல கரம் மசாலா தூளும், கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இத வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டுமே கொதிக்க வச்சு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கொத்தவரங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சாதம், சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட செம்மையா இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம 10 நிமிஷத்துல சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கான மசாலா பொருட்களும் ஜாஸ்தி இல்லை. ஆனால் டேஸ்ட் செம்மையா இருக்கும். இதை நான் சொல்றதை விட நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு தடவை இந்த கிரேவி செஞ்சீங்களாக்கா நீங்க அடிக்கடி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கிரேவி செம்மையா இருக்குங்க. அப்புறம் உங்க வீட்டில் நீங்க அடிக்கடி இந்த கொத்தவரங்காய் யூஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த கிரேவி சூப்பராவே இருக்குங்க. நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த கொத்தவரங்காய் கிரேவிய நீங்களே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.